ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, சூடான ஆனியன் சமோசா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஒரே டைம் தண்ணியை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து விரல் வச்சாக்கா இந்த மாதிரி அமுங்குறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து காயக்கூடாது. ஸோ நல்லா இப்படி எண்ணெய் தேய்ச்சி விட்டாக்கா மாவு வந்து காயாது. துணி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி மூடி வச்சிடலாம். சமோசா உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா. இல்லை உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/2 மணி நேரம் மாவு வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் தேய்ச்சி மாவெல்லாம் காயாத இருக்குது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். பால் டைப்பில் நல்லா வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மாவை வந்து பால் டைப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக திரட்டணும். மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டால் தான் நம்ம திரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும். பாருங்கள், இவ்வளோ மெலிசாக இருந்தாக்கா போதும். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து மேலே தேய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு வந்து தூவிக்கலாம் மேலேயே. பாருங்கள், இன்னொரு லேயர் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை லேயர் தேவையோ அத்தனை லேயர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா 3 லேயரோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை 5 லேயர் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 3 லேயர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரும்ப வந்து எவ்வளோ மெலிசாக தேவையோ அவ்வளோ மெலிசாக நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சமோசா ஷீட் வந்து நல்லா க்ளீனாக கிடைக்கும். மெலிசாக 2 சைடு திருப்பி போட்டு நல்லா ஸ்லோவாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இவ்வளோ மெலிசாக வந்து திரட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து மாவு சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். மாவு வந்து லைட்டாக வேகணும். இந்த மாதிரி துணியில் வந்து தொட்டு தொட்டு எடுத்தாக்கா நல்லா வந்து உள்ளெல்லாம் வேகும். பாருங்கள், எடுத்தாச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்லோவாக எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லேயர் லேயராக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம எண்ணெயும் மாவு தேய்ச்சிருந்தால்தான் இந்த மாதிரி கிடைச்சி. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியுது. உங்களுக்கு எத்தனை லேயர் தேவையோ அத்தனை லேயர் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது மேலே வந்து நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணது இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்சுட்டு நம்ம ஓரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு சைடு பீஸ் எல்லாம் தேவைப்படாது. ஸோ அதனால் அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசை கரண்டி எடுத்துருக்கிறேன். இப்போ கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் சூப்பரான சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எத்தனை ஷீட் வந்திருக்குது. நம்ம ஒரு பேட்ச்லேயே வந்து 6 ஷீட் வரும். இந்த மாதிரி எல்லா மாவும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஓரத்தில் கட் பண்ணி வச்சுக்கிற மாவு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற மாவு வந்து நம்ம ஆனியன் ஸ்டஃபிங் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமோசா ஓட்டுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சமோசா ஷீட்டை வந்து கோன் டைப்பில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கோன் டைப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆனியன் ஃபில்லிங்கை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம திக்காக கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவு பேஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து பொரிக்கும் போது வெளியே வராமல் இருக்கும். பாருங்க நல்லா கரெக்டாக அந்த ஷேப் கிடச்சிக்குது சமோசாவோட ஷேப்பு. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு சமோசாவை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்க நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் தான் எடுக்கணும், ரொம்ப தீச்சிடக்கூடாது. நல்லா சூடான சமோசா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.